கீரைன்னு சொல்லிக்கல பொதுவாக யோசிக்கணும் கீரையை செய்து எங்களுக்கு வருமானம் எடுக்கலுமா காணுமாண்டெல்லாம் யோசிக்கிறார்கள் இருக்கு. அது இருக்கிற ஒரு புடி இருக்குல்ல, ஒரு புடி இன்னும் ஒரு புடி போட்டிங்கன்னா நான் $1 சொல்லுவேன். லோரத்தை எடுத்தானே எல்லாரும் ஓடுறோம். இப்போ அது இங்கேயே ஈஸியாக விளங்கக்கூடியதான். இஸ்ரேல்காரண்ட தயாரிப்பில் அவங்க அந்த பாலைவனத்தில் நூலை நம்பி தான் அவங்களே வசிக்கிறாங்க. இந்த புயல் மழை இல்லாததுகளே நாங்கள் கீரை விற்று கொண்டு தானே இருக்கோம். நெருப்பு கேஸ் சிலிண்டரை பாவிச்சு அந்த முழிச்ச அவ்வளவு சின்ன புல்லையும் நெருப்பாலே எரிச்சு அவ்வளோ புல்லையும் கொல்லி போட்டு அப்புறம் அது நாங்கள் சும்மா முள்ளூராண்டியால் விளாண்டி போட்டு கீரை கொட்டையை போட்டுருவோம். எங்களோட உற்பத்திகளை நாங்களே சந்தைப்படுத்தி கொள்கிறோம். எங்களோட வீட்டுக்கு முன்னால் வச்சு கீரை சரியான டிமாண்டான சாமான். எங்களோட வீட்டுக்கு முன்னாலே வெள்ளை ரோட்டில் இருக்குது எங்களோட வீடு. ஒரு வருஷம் 12 மாதம் இருக்குது. கோடை காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது. எந்த கால பகுதி கீரை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது? வெளிநாடுகளில் இந்த நெட்டுக்கு மேலே நடந்து தெரிவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான நெட்டு, காற்று மழை ரெண்டுக்குமே அசையாது. உழைத்து வாழுவதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் பேரின்பமும் வேறவற்றிலும் கிடைத்துவிட முடியாது என்பது அனுபவத்தினூடாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்த உண்மை. இது செம்மண் செரிக்கின்ற யாழ்ப்பாணத்தின் வசாவுலான் பகுதி. நீண்ட காலமாக உயர் பாதுகாப்பு வலயங்களாக காணப்பட்ட இந்த பகுதிகளில் மீளக்குடியேறிய மக்கள் தமது பொருளாதார செயற்பாடுகளில் தம்மை நிலைநிறுத்தி வருகிறார்கள். நெட்டி வியர்வை நிலத்தில் சிந்தி நிலத்தை பண்படுத்தி பயிர்களை விதைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற அறுவடையினை பயன்படுத்தி தாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கின்ற செயற்பாடுகளில் நமது விவசாயிகளுக்கு ஈடு இணையாக யாரையும் குறிப்பிட்டு விட முடியாது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மரக்கறி பயிர்களில் மிக முக்கியமாக ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளில் கீரைகளுக்கு தனித்துவமான இடம் காணப்படுகிறது. ஆனால் வடமாகாணத்தில் காணப்படுகின்ற காலநிலை தன்மைகளுக்கு ஏற்ப வருடத்தின் 365 நாட்களிலும் கீரைகளை உற்பத்தி செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு ஆம் என்பது விடையாக கிடைக்கிறது. சிறிய சிறிய தொழில்நுட்ப முயற்சிகளை பயன்படுத்தி வருடத்தின் 365 நாட்களிலும் கீரை உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்ற விவசாயி ஒருவரை சந்தித்தோம். குறைந்த செலவில் தன்னிறைவான லாபத்தினை அடையக்கூடிய அவருடைய முயற்சிகளை அழைத்து வருகிறது இந்த காணொளி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். சரி, நல்ல ஒரு கீரை தோட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த கீரை செய்த நிறைய அனுபவம் இருக்கு என்று சொல்லிச்சினோம். எப்படி எவ்வளவு காலம் நீங்கள் கீரை செய்யறீங்க? நான் எனக்கு இப்போ 71 வயதாச்சு. குறைஞ்சது 40 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கு. 40 வருஷம்? 40 வருஷம் கீரை தான் செய்கிறீங்க? கீரை எண்டில் எல்லா பயிரும் செய்த நாங்கள் மற்ற பயிர்களை விட்டுட்டு இப்போ இந்த தான் இடையில இந்த கீரையை செய்ய துவங்கினாங்க. ஒரு 25-30 வருஷம் நாங்கள் இதை கீரையை செய்கிறோம். கீரை செய்கிறீங்க. முந்தி எப்படி செய்கிற நீங்கள்? முந்தி தான் நாங்கள் நிலத்தை பண்படுத்தி பாத்தி கட்டி மிஷினால் தண்ணீர் வச்சு கீரை விதைச்சி செய்தோம். பெரு பயன்பாடு எல்லாத்தையும் போட்டு உரம் மருந்து எல்லாம் அடித்து தான் செய்தோம் நாங்கள். இப்போ நாங்கள் அந்த அதுகளை கையை விட்டுட்டு தான் அந்த நியூ மாடலுக்கு வந்து நாங்கள் இப்போ முந்தி நீங்கள் கீரை செய்யல. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் 12 மாதம் இருக்குது. கோடை காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது. எந்த கால பகுதி கீரை செய்யறதுக்கு உகந்ததாக இருந்தது? எந்த கால பகுதியில் செய்த நீங்கள்? இப்போ தை கடத்தி மாசியோட துவங்கி விடுவோம் நாங்கள் கீரை போடுறது. ஏனென்றால் அது மழை இல்லாத காலம் தானே. அப்போ எங்களுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் மாசியில் தொடங்கி எப்போ வரைக்கும் செய்வீங்க? இப்போ வைகாசி ஆனி மட்டும் செய்யலாம். ஆனி வரைக்கும் செய்யலாம். அதுக்கு பிறகு இந்த மழை காலம் எங்களுக்கு வந்துடும். அதில் செய்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வராது. அப்போ அந்த கால பகுதியில் வேறு ஏதாவது மரக்கறியில் ஈடுபடுறீங்க? மரக்கறி கறிமுருகு நண்டது காய்ச்சி தரும், தேசி நண்டது காய்ச்சி தரும். அதுகளை எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பொக்கமே கீரை செய்கிறதுக்கு தான் உகந்தது என்று போட்டு நாங்கள் அதை எல்லாம் காய் விட்டுட்டோம். இப்போ நீங்கள் கீரை பயிற்சியை வருஷத்தின் 12 மாதம் செய்யக்கூடிய மாதிரி செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த புயல் மழை இல்லாததுகளே நாங்கள் கீரை விற்று கொண்டு தானே இருந்தோம்.
வணக்கம். என் பேர் வந்து நிதி என்று சொல்லுவாங்க இங்கே. இது இந்த மாமான்ற தோட்டம். அவர் இப்போ கனகாலமாக கீரை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மாரி காலத்தில் கீரை செய்கிறத துண்டாக நிறுத்திடுகிறோம். நாங்கள் வந்து அவருக்கு ஒரு உதவி மாதிரி செய்து இதை நாங்கள் தொடர்ச்சியாக 12 மாதமும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நவீன முறைப்படுத்தி இதை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றின விளக்கம் தான் இப்போ உங்களுக்கு தரலாம்னு இருக்கிறேன். முதல் நாங்கள் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் வன்னி எரி இருக்குது, பசலையை போட்டு ஒருக்கா மிஷினாலே அடிப்போம். மிஷினாலே அடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் ஆற விட்டுட்டு கீரை விதைக்கிறோம் ஏற்ற மாதிரி பாத்தி அமைப்பெல்லாம் செய்துட்டு அடுத்தது எங்களுக்கு வர பெரிய சவால் வந்து புல் முளைக்கிறது, களை. கீரைக்குள்ளே கூலி கொடுத்து களையும் எடுத்தால் அது எங்களால் அஃபோர்ட் பண்ண இயலாது. இப்போ நாங்கள் ஒரு 10 நாள் புல் முளைக்க விட்டால் அந்த மேல்பரப்பில் உள்ள புல்லுக்கொட்டையெல்லாம் முளைச்சி கீரை மாதிரியே புல் வந்துடும். வந்தால் போல் எங்கள்கிட்ட இன்னும் ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. நெருப்பு கேஸ் சிலிண்டரை பாவிச்சு அந்த முளைச்ச அவ்வளவு சின்ன புல்லையும் நெருப்பால் எரித்தா அவ்வளோ புல்லையும் கொல்லி போட்டு பிறகு நாங்கள் சும்மா முள் உராண்டி போட்டு கீரை கொட்டையை போட்டு விடுவோம். அதுக்கு பிறகு அந்த களைன்ற தொல்லை இருக்காது, கீரை மட்டும் நல்ல செழிப்பாக வளர்ந்து வரும். அடுத்தது இந்த நெட்டு வந்து இது வெளிநாடுகள் எல்லாம் பாலைவனங்களில் பயிர் செய்கிற கூட இந்த நெட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நெட்டுக்களால் ஒரு சின்ன பூச்சி கூட வராது. இதுக்குள்ளே நாங்கள் வளர்க்குறதாலே எங்களுக்கு மழை காலத்துலேயும் இந்த பயிரை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். இனி அந்த கீரை இந்த தரவும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எங்கள்கிட்ட வேண்டுற வாடிக்கையாளர்கள் திருப்பி எங்கள்கிட்டயே வருவார்கள். அந்தளவு தூரம் தரமாக இருக்குது. நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளே அறுவடைக்கு தயாராக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இடம் வந்துங்க கீரை விதைக்கிறோக்காண்டி எருவெல்லாம் போட்டு உழுது கீரை விதைக்கிறோக்கான செட்டப் எல்லாம் செய்து சும்மா தண்ணி விட்டு கிடக்கு புல் முளைக்கிறதுக்காண்டி. இப்போ இதில் முளைச்சிக்கிற எல்லாம் கீரை இல்லை, புல். ஒரு 8-10 நாள் விட்டோன்னு இந்த மண்ணுக்கு நேர மேற்பரப்பில் உள்ள கொட்டையெல்லாம் முளைச்சி வந்துடும். வந்தால் பிறகு நாங்கள் இந்தளவு புல்லை நெருப்பால் எரித்து போட்டு அதுக்கு மேலாம் பிறகு முள் உராண்டியால் உராண்டி போட்டு கீரையை போடுவோம். எங்களுக்கு இந்த புல்லின்ற தொல்லை இருக்காது. இது வந்து நாங்கள் ஓப்பன் ஃபீல்ட்லேயும் வளர்க்குறோம். நாங்கள் வெளியால் நிற்கிற கீரைன்ற குவாலிட்டியை பாருங்கோ. இந்த வெயில் கணக்க பிடிக்கிறாலேயும் காற்று கண்ட தாக்கத்தாலேயும் அது வந்து ஒரு நல்ல பச்சை திரை இல்லை, கொஞ்சம் மஞ்சள் அடிக்கிற தன்மைகள் அப்படியான தன்மைகள்லாம் இருக்கிறார். ஆனால் இதே நாங்கள் அங்கால கூட்டுக்க செய்யக்க எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வாரெல்லாம் சரியான குறைவாக இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே நிற்கிற கீரை என்ன தரம் வந்து அதையும் பார்த்திங்கொண்டு தான் உங்களுக்கு விளங்கும். இது வந்து நாங்கள் உள்ளுக்கு செய்கிறபடியா நெட்டுக்குள்ளே இந்த கீரை நிற்கிறபடியால் இதுக்கு நாங்கள் மருந்தடிக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த நெட்டுக்குள்ளால் எந்த வித பூச்சியும் வராது. அதனால் நாங்கள் இதுக்கு பெருசாக மருந்தடிக்கிற தேவை எங்களுக்கு வரவே. பசலை என்று நாங்கள் வன்னி மாட்டெரு கொடுக்குறோம். நாங்கள் அதோட ஒரு அளவான மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் யூரியாவும் பாய்க்கிறோம். அது இந்த கீரை இந்த தரத்தை நீங்கள் வந்து உள்ள பார்த்தா அவங்களுக்கு வாங்கிக்கிறோம். இப்போ எங்களோட இந்த ஃபார்மின் முதுகெலும்பன்னு கூட சொல்லலாம். இவை தான் ஆக்கள், எங்களோட டீம் ஆக்கள். இவர் வந்து ராஜேந்திர ஐயா. இவர் வந்து சின்னதிலிருந்தே தோட்டம் தான். அது 35-40 வரிய அனுபவங்களுக்கு வச்சிருக்கிறார். அவர் வந்து வேலை செய்ய பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிற மாதிரி இருக்காது, அவர் மண்ணில் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேலை செய்து காட்டுவார் பாருங்க. இவர் வந்து மாமா, அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அவர் ஆதவன், அவர் தான் எங்களோட மார்க்கெட்டிங்
முழுக்க செய்கிற இந்த அளவு கீரையையும் சந்தைப்படுத்துறது அவற்றை பொறுப்பு. அவர் வந்து சந்தையில் கொண்டே கொடுக்க மாட்டார். எங்களோட கீரையை நேரடியாக வாடிக்கையாளர்கிட்ட கையில் கொண்டே கொடுக்குறோம். அவற்றை வேலை வந்து எங்களோட உற்பத்திகளை நாங்களே சந்தைப்படுத்தி கொள்கிறோம். எங்களோட வீட்டுக்கு முன்னால் வச்சு கீரை வந்து சரியான டிமாண்டான சாமான். இப்போ எங்களோட வீட்டுக்கு முன்னாலே வெள்ளை ரோட்டில் இருக்குது எங்களோட வீடு. அதில் அந்த வெள்ளை பாலம் பெருத்துளையிலேருந்து வரலி வெள்ளை பாலம் கழிஞ்சு வேற ஒரு பிள்ளையாவில் வேறு உலாவிக்குளம் பிள்ளையாருன்னா அந்த பிள்ளையார் கோயில் தாண்டி வேறு அதில் எங்களோட ரோட்டு கரையில் அந்த வீடு இருக்குது. அதுக்கு பின்னேரத்தில் இவர் கொண்டு வந்து அதில் வச்சு எங்களோட கீரையை சந்தைப்படுத்தி கொள்ளுவார். அது இவற்ற பணி. ஒவ்வொரு நாளும் அதில் வச்சு விற்கிற நீங்களோ? போவோம் கிழமை நாளில். அதில் எங்களுக்கு பின்னேரம் டிராஃபிக் கூட, வேலை முடிஞ்சு போகிற ஆக்கள் கூட. அப்போ நாங்கள் பின்னேரத்தில் ஒரு 3:30 4க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:30க்கு முடிச்சிடுவோம். எங்களோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இப்போ கீரைன்னு சொல்லிக்கல பொதுவாக யோசிப்பினும் கீரையை செய்து எங்களுக்கு வருமானம் எடுக்கலுமா காணுமாண்டெல்லாம் யோசிக்கிறார்கள் இருக்கணும். உங்களோட அனுபவத்தில் எப்படி? என் அனுபவத்தில் நான் அது இருக்கிற ஒரு புடி இருக்குல்ல, ஒரு புடி இன்னும் ஒரு புடி போட்டிங்கன்னா நான் $1 சொல்லுவேன். $1 எடுத்து தான் எல்லாரும் ஓடுறோம். இப்போ அது இங்கேயே ஈஸியாக உழைக்கக்கூடியதாக கிடைக்கும். உடனடி வேலை வாய்ப்பு மாதிரி உடனடி வருமானத்துக்கு கீரையை விட்டால் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கு போட்டால் சரியாக 21 நாளில் உங்களோட கையில் காசு. அதுக்காண்டி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கணக்கு விவசாயிகள் கீரை செய்யணும். ஆனால் அவை வந்து மேரி நேரத்தில் அவையால் செய்ய இல்லாமல் இருக்குது. இப்படியான தொழில்நுட்பங்களை கையாண்டால் அவையும் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்கலாம்ன்றதான் என் கருத்து. இப்போ நீங்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அடியில் கொஞ்சம் கல்லான பூமி தானே, கற்பூமி தானே. எப்படி நிலத்தை பண்படுத்தி கிட்டத்தட்ட எத்தனை அடியில் கல் இருக்கும், என்ன மாதிரி இந்த பண்படுத்துகிற விஷயங்கள். இப்போ நீங்கள் இப்போ க்ரீன் ஹவுஸ் மாதிரி இந்த நெட்டை போட்டு செய்யல அதுக்கண்ட ஒரு ஆரம்ப செலவுண்டு இருக்குந்தானே. அந்த செலவீனத்தை வந்து கீரை கொடுத்து உங்களால் ஈடுகட்டக்கூடிய மாதிரி இருக்குதா? ஆமாம். இந்த கீரை செட்டப் வந்து ஒரு சிம்பிள் செட்டப்னு தான் சொல்லுவேன். 2 கம்பியாக வளைச்சி போட்டு எல்லாத்துக்கும் சும்மா குத்தி இருக்கிறோம். அதுக்கு நேரே அந்த நெட்டை வேண்டி நாங்கள் போத்து விட்ருக்கோம். 3 நெட்டை உண்டாக்கி போட்டு போத்து விட்ருக்கோம். இதுக்கான செலவுண்டு பார்த்தீங்கன்னா இதை நாங்களே செய்கிறபடியாக எங்களுக்கு ஒரு கூடு அடிக்க 150 அடி நீள கூடு அடிக்க எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாக்குள்ளே தான் முடியும். ஆனால் இந்த கூடு அடித்தா அது 10 வரியத்துக்கு நின்று பிடிக்கக்கூடிய நெட்டு. நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியாது, சில சும்மா நெட்டுன்னு பார்க்கலாம். இந்த நெட்டுக்கு வெளிநாடுகளில் இந்த நெட்டுக்கு மேலே நடந்து தெரிவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான நெட்டு. காற்று மழை ரெண்டுக்குமே அசையாது. இந்த நெட்டை நம்பி தான் நான் உதய தொடங்கினான்னு கூட சொல்லலாம். அந்தளவு தூரம் டிசைன் பண்ணிக்கலாம். அது இஸ்ரேல்காரண்ட தயாரிப்பில் அவங்க அந்த பாலைவனத்தில் இதோட நம்பி தான் அவங்களே வசிக்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய எங்களுக்கு சின்ன பிரச்சனை. சின்னனா இதில் பாவிச்சு நாங்கள் முன்னேறி கொண்டு போகலாம்னு தான் சொல்கிறோம்.